Hi my dear family, welcome back our channel Venus Kalekudam. Today I am going to teach you tenses. அதாவது காலங்கள் எத்தனை இருக்கு, எத்தனை டென்ஸ் இருக்கு, அதனுடைய சப்டிவிஷன், அதனுடைய எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோன்றோம் எனக்கு நிறைய நான் சொல்கிறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகணும், நான் ஸ்போக்கன் கிளாஸ் போகணும், எனக்கு பேசுறதெல்லாம் புரியுது, ஆனால் என்னால் திரும்ப அதை பேசத்தான் முடியல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதுன்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம பேச போகிறது இந்த மூணு தான். ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸில் பேச போகிறோம், இல்லை பாஸ்ட் டென்ஸில் பேச போகிறோம், இல்லை ஃபியூச்சர் டென்ஸில் பேச போகிறோம். சாப்பிட்றியா கேட்குறோம், சாப்பிட்றேன், நான் சாப்பிட்டேன், பாஸ்ட் டென்ஸில் சாப்பிடுவேன். இன்று வருகிறேன், இன்னைக்கு வர்றேன், ப்ரெசன்ட் டென்ஸ். வந்தேன், பாஸ்ட் டென்ஸ். வருவேன், ஃபியூச்சர் டென்ஸ். இதைத்தானே இது தவிர்த்து நம்ம வேற என்ன மொழியில் பேச போகிறோம், இல்லை வேற என்ன டென்ஸில் நம்ம பேச போகிறோம்? ப்ரெசன்ட் டென்ஸில் பேச போகிறோம், இல்லை பாஸ்ட் டென்ஸில் பேச போகிறோம், இல்லை ஃபியூச்சர் டென்ஸில் பேச மூணு தான் பேச போகிறோம். ரைட். இப்போ இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு 4 இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் ஒரு 4, ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு 4 இருக்கு. ரைட். நம்பர் 1 ப்ரெசன்ட் டென்ஸ். Present tense there are 4 kinds of present tense. Simple present tense, then present continuous tense, present perfect tense, then present perfect continuous tense. Okay, total 4 tense. இப்ப simple present tense என்ன பார்க்கலாம். இப்ப I you they வரும்போது I go to மதுரை, நான் மதுரைக்கு போகிறேன். ஓகே, நான் மதுரைக்கு போகிறேன். இப்ப he see it Rama sita, third person சொல்லும்போது என்ன பண்ணோம், he goes to மதுரை. Next present continuous tense. present continuous tense நிகழ்காலத்தில் தொடரும் காலம். I am going to மதுரை, நான் மதுரைக்கு போய்க்கொண்டு இருக்கிறேன். நான் மதுரைக்கு போய்க்கொண்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், செகண்ட் பர்சன்ட சொல்றேன், நான் மதுரைக்கு போய்க்கொண்டு இருக்கிறேன். ஓகே. அதுக்கு அடுத்து he see it Rama sita, third person என்ன சொல்றானா, he is going to மதுரை, she is going to மதுரை, Rama is going to மதுரை, Mala is going to மதுரை. ஓகே, இது present continuous tense. அவன் மதுரை. present perfect tense. present perfect tense அப்படின்னா I have gone to மதுரை, நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். he see it, அப்ப third person என்ன சொல்றாங்க, he has gone to மதுரை, அவன் மதுரைக்கு போயிருக்கிறான், அவள் மதுரைக்கு போயிருக்கிறாள். ரைட். நெக்ஸ்ட் present perfect continuous tense. இது என்ன அப்படின்னா present perfect continuous tenseல I you they வரும்போது I have been going to மதுரை, நான் மதுரைக்கு போய்க்கொண்டே இருக்கிறேன், நான் மதுரைக்கு போய்க்கொண்டே இருக்கிறேன். சரி. அப்ப he see it Rama sita, third person சொல்லும்போது he has been going to மதுரை, அவன் மதுரைக்கு போய்க்கொண்டே இருக்கிறான். நெக்ஸ்ட் past tense. past tenseல என்ன அப்படின்னா there are 4 kinds of past tense. simple past tense, past continuous tense, then past perfect tense, past perfect continuous tense. ரைட். இப்ப simple past tense நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா I went to மதுரை, நான் மதுரைக்கு போனேன். he went to மதுரை, she went to மதுரை, நான் மதுரைக்கு போனேன், அவன் மதுரைக்கு போனான், அவன் மதுரைக்கு போனாள், ராஜா மதுரைக்கு போனான். went போறோம். ஓகே, I went to மதுரை, மதுரைக்கு. நெக்ஸ்ட் past continuous tense. என்ன அப்படின்னா I was going to மதுரை, நான் மதுரைக்கு போய் கொண்டு இருந்தேன். எங்க போயிட்டு இருந்த, மதுரைக்கு போய் கொண்டிருந்தேன். she was going to மதுரை, அவள் மதுரைக்கு போய் கொண்டு இருந்தாள். you were going to மதுரை, நீ மதுரைக்கு போய் கொண்டு இருந்தாய். நெக்ஸ்ட் past perfect tense. I had gone to மதுரை, நான் மதுரைக்கு போய் இருந்தேன். என்ன அப்படின்னா முடிஞ்சு போச்சு. I had gone to மதுரை, நான் மதுரைக்கு போய் இருந்தேன். he had gone to மதுரை, அவன் மதுரைக்கு போய் இருந்தான். she had gone to மதுரை, அவள் மதுரைக்கு போய் இருந்தாள். நெக்ஸ்ட் past perfect continuous tense. I had been going to மதுரை, நான் மதுரைக்கு போய் கொண்டே இருந்தேன். he had been going to மதுரை, அவன் மதுரைக்கு போய் கொண்டே இருந்தான். she had been going to மதுரை, அவள் மதுரைக்கு போய் கொண்டே இருந்தாள். ஓகே. future tense எத்தனை அப்படின்னா there are 4 kinds of future tense. simple future tense, future continuous tense, future perfect tense, then future perfect continuous tense. okay, right. number 1 simple future tense. I will go to மதுரை. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே முடிஞ்சு போனது, நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம். இது எல்லாமே இனிமே நடக்க போறது. I will go to மதுரை, நான் மதுரைக்கு போவேன். she will go to மதுரை, he will go to மதுரை, அவன் மதுரைக்கு போவான், நான் மதுரைக்கு போவேன். நெக்ஸ்ட் future continuous tense. I will be going to மதுரை, she will be going to மதுரை, he will be going to மதுரை, அவன் மதுரைக்கு போய்க்கொண்டே இருப்பான். நாளை இந்நேரம் tomorrow by this time I will be going to மதுரை, tomorrow by this time he will be going to America. Okay. Now future perfect tense என்ன அப்படின்னா
I will have gone to மதுரை. She will have gone to மதுரை. They will have gone to மதுரை. அவன் மதுரைக்கு போயிருப்பான், நீ மதுரைக்கு போயிருப்பாய், நான் மதுரைக்கு போயிருப்பேன். இப்ப நாளை லாஸ்ட் மந்த் future perfect continuous tense. I will have been going to மதுரை. He will have been going to மதுரை. She will have been going to மதுரை. அவன் மதுரைக்கு போய்க்கொண்டே இருப்பான், அவள் மதுரைக்கு போய்க்கொண்டே இருப்பாள், செயல் நடந்துகிட்டு இருக்கும்.